ஹாய், இந்த வருஷம் கொஞ்சம் ப்ராப்பராக வீடியோஸும் இல்லை, சேவிங்ஸும் இல்லைங்க. ஆக்சுவலாக நான் சேவ் பண்ணால் தான் சேவிங்ஸ் வீடியோ போட முடியும். ஸோ சேவிங்ஸும் ப்ராப்பராக பண்ணாதனால தான் சேவிங்ஸ் வீடியோ எதுவுமே ஷேர் பண்ணல. சரி, காமனாக எல்லாருக்கும் யூஸ் ஆகுற மாதிரி ஏதாவது வீடியோஸ் போடலான்னா ஆக்சுவலாக வேலைங்களே கரெக்டாக இருக்குது. அதிகமாக வெளியே போகிற வேலை வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நிறையா ஃபங்க்ஷன்ஸ் ஒரு பக்கம், அதுக்கப்புறம் குழந்தைங்க கொஞ்சம் பெருசானோன்னா கண்டிப்பாக ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணுன்ற சுச்சுவேஷன். அது தவிர்த்து மற்ற சின்ன சின்ன வேலைகளெல்லாம் ஹஸ்பண்ட் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அவரே எல்லா வேலையும் பண்ண முடியாது, அவரையே எல்லாத்துக்கும் போட்டு திணிச்சு டார்ச்சர் பண்ண முடியாது, இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கன்னு. ஸோ நான் கொஞ்சம் ஷேர் பண்ணி பண்ணுறேன். கொஞ்சம் ஏதாவது திங்ஸ் வாங்கிட்டு வரதா இருக்கட்டும். இப்போ வந்துட்டு ரீசெண்டாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்காக ஒரு 2-3 நாளாக அலைஞ்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் அவரே பண்ண சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் நானும் ஷேர் பண்ணி பண்ணுறதுனால நிறைய வீடியோஸ் போட முடியலங்க. ஏன்னா வீட்டுக்கு வந்தால் கிட்ஸ் இருப்பாங்க. அப்புறம் அவங்களும் கூடவே இருக்கும்போது வீடியோ போட்டால் அவங்க சவுண்டு கேட்டே இருக்கும், கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகும். அந்த நாய்ஸ் நிறைய பேருக்கு பிடிக்காது. கூட என்னோடய வாய்ஸ் மட்டும் பேசினாலே நிறைய பேர் கிளியராக புரியாது. இதில் பக்கத்தில் அவங்களும் சவுண்டு கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக புரியாது. அதனால தான் அந்த டைம்லலாம் நான் வீடியோஸே போடுறது இல்லைங்க. அப்புறம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்றதுக்காக இந்த வீடியோவுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கம்மியாயிடுச்சு. ஆக்சுவலாக இது என்னென்னா, இது என்னோடய சம்மர் சேவிங்ஸுங்க. என்னோடய பையனை ட்ராயிங் கிளாஸ் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தேன் இல்லைங்களா. 1 மாதம் பக்கம் ட்ராயிங் கிளாஸ் போனோம். திருப்பூர் போயிட்டு வந்தனால டெய்லியும் டெய்லி ட்ராவல் இருக்கும். ஸோ கொஞ்சம் செலவுகளும் இருந்துச்சு. டீசல் போடுறது அது போக, அது கூட ஒரு 10 days ஒன்ஸ் தான் டீசல் போடுறதெல்லாம். அது போக ஏதாவது அவன் ஸ்நாக்ஸ் கேட்பான். அப்புறம் ட்ராயிங் கிட்டு, அந்த பென்சில், ஸ்கெச்சஸ், அந்த மாதிரியெல்லாம் ட்ராயிங் ஸ்கூல்லேயும் கேட்பாங்க. அப்புறம் ட்ராயிங் புக்கெல்லாம் தீர்ந்துச்சுன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டே இருந்தேன். சம்மரில் கொஞ்சம் அதிகமாக தான் செலவு பண்ணேன். நான் உங்களுக்கு ஷேரும் பண்ணியிருந்தேன். ஒரு 2 மாதம் அதிகமாக செலவு பண்ணேன்னு. இந்த மாதமும் ஆக்சுவலாக செலவு தாங்க வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா வெளியே போனாலே செலவு தான். நம்ம வீட்டுக்குள்ளேயே உட்காந்தா மட்டும்தான் செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியும். வெளியேன்னு போனோன்னாலே ஏதோ ஒரு சின்ன செலவாக தான் ஆயிரும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும். ஏன்னா நம்ம போகிற வழியெல்லாம் கடைங்க இருக்குது, போகிற வழியெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் சின்னதாக ஒரு சாக்லேட் பார்த்தா கூட குழந்தைங்களை கூப்பிட்டு போனாலும் வாங்கி தரணும். அவங்க இல்லைனாலும் சரி, வீட்டுக்கு வந்தால் ஏதாவது கேட்பாங்க அப்படின்றக்காக ஏதாவது ஒரு 5 ரூபாவை செலவு பண்ணிட்டு தான் வருவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம ஜென்ரேஷன் இருக்குது, இந்த காலம் இருக்குது. அதனால் எப்படியோ ஒன்று செலவாயிட்டே தான் இருந்துச்சு. அதுலேயும் சேர்த்து வைக்கணும், செலவு மட்டுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் எடுத்து வச்ச பணம் தாங்க இது. ஆக்சுவலாக உங்களுக்கு வீடியோ போடணும் இந்த சேவிங்ஸ் நான் இந்த வருஷம் பெருசாக எந்த சேவிங்ஸுமே தனியாக பண்ணலை. காமனாக அந்த நியூ நோட் சேவிங்ஸ் மட்டும் எப்பவும் போல் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா சேவிங்ஸுன்றது ஒரு அடிக்ட் மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. கண்டிப்பாக சேர்த்து வைக்கலன்னா எனக்கு சேர்த்து வைக்கலன்னு மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிரும். அதனால் அதுக்காகவே சேர்த்து வச்சிட்ருப்பேன், சின்னதாகாது. ஸோ அதுக்காக எடுத்து வச்சது தாங்க இது. நான் மீதியான பணம், அந்த பேக்கை நான் யூஸ் பண்ணாமலே வச்சுருந்தேன். உங்களுக்கு வீடியோ போடுற வரைக்கும் அந்த பேக்குள்ளே இருக்க அமௌண்ட்டை எடுக்கக்கூடாதுன்றதுக்காக நான் யூஸ் பண்ணாமலே வச்சுருந்தேன். ஸோ அதில் இருந்த பணம் அப்படியே வச்சு இப்போ உங்களுக்கு வீடியோ இப்போ தான் டைம் கிடச்சி, ஸோ வீடியோவில் ஷேர் பண்ணலான்னு சொல்லி எடுத்திருக்கேங்க. ஆக்சுவலாக நியூ நோட்டும் நிறைய இருந்துச்சு. 100 ரூபா நோட்டு தான் நிறைய சேஞ்ச் வாங்கி ஆக்சுவலாக 500 ரூபா நோட் கிடச்சா 500 ரூபா தாங்க நான் செலவு பண்ணுவேன். பிகாஸ் சேஞ்ச் வாங்கிட்டா சேஞ்சு நான் செலவு பண்ண மாட்டேன். எல்லாருமே சேஞ்ச் இருந்தால் செலவு பண்ணிடுவோம், 500 ரூபா நோட்டாக இருந்தால் அப்படியே வச்சுருப்போன்னு நிறைய பேர் நினைப்பீங்க. பட் நான் சேஞ்சாக இருந்தால் தான் சீக்கிரம் எடுத்து கொடுக்கவே மாட்டேன். அதை சேவிங்ஸில் போடலாம். ஏன்னா கொஞ்சம் இருந்தால் நம்ம சேவிங்ஸ் போடலான்னு நினைப்போம். நிறைய பணம் இருக்குன்னா சரி, அது செலவுக்கும் யூஸ் ஆகும்னு சொல்லி அது செலவு பண்ணலான்னு நினைப்போம். நான் அப்படி தான் யோசிப்பேன். அதனால ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். 100 ரூபா நோட்டு நிறைய இருந்துச்சுங்க. இது 2ம் பழைய நோட்டு. ஸோ அப்படியே திருப்பி எடுத்து செலவுக்கு வச்சுக்குவேன். இந்த நோட்டெல்லாம் புதுசாக இருக்குது. அண்ட் 10 rupees 20 rupees புதுசோ பழசோ நான் சேவ் பண்ணிகிட்ருக்கேன் இல்லைங்களா, இப்போ அந்த ரெட் பாக்ஸில். ஸோ இருக்க எல்லா 20 and 10 rupeesயும் சேவிங்ஸ்லேயே போட்டுடலான் இருக்கேன். கொஞ்சமாக சேர்த்து வைக்கலாம், கையில் வச்சா கண்டிப்பாக செலவு தான் பண்ண போகிறேன்.
அதனால் அதையே சேவிங்ஸில் போடுறேன். 4 100 நோட்டு புதுசாக இருந்துச்சுங்க, ஒரு 200 நோட்டு, அப்புறம் 2 50 நோட்டு புதுசாக இருக்குது. ஸோ அதை நியூ நோட் சேவிங்ஸில் போட்டுட்டு இது எல்லாத்தையும் இந்த 20 10 அந்த ரெட் பாக்ஸில் அப்படியே சேவிங்ஸுக்கு போட போகிறேன். 9 20 நோட்டு இருந்துச்சுங்க. ஸோ 180 இன்னும் ஒரு 10 நோட்டு, ஒரே ஒரு நோட் தான் இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே அப்படியே சேவிங்ஸுக்கு போட்டுட்டு மீதி இருக்கிறத மட்டும்தான் செலவுக்கு எடுத்துக்க போகிறேங்க. அதுக்காக அதுக்குள்ளே மட்டும்தான் இப்போ செலவு பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக என் ஹஸ்பண்ட் கிட்டே ஒரு 1000 2000 வாங்கி செலவு பண்ணுவேன். இருந்தாலும் இத்தனை சேவ் பண்ணிட்டேன்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்குங்க. ஏன்னா இந்த வருஷம் ப்ராப்பர் சேவிங்ஸே நான் பண்ணல எதுவுமே. கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடு இல்லை. ஏன்னா போன வருஷம் ரொம்ப ஹாப்பியாக சேர்த்து வச்சுட்ருந்தேன், நிறையா வாங்கினேன், ஆக்சுவலாக ஆசைப்பட்டதை நிறைய நிறைவேற்றிக்கிட்டேன். ஆனால் இந்த வருஷம் வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன் இன்னொரு வீடியோவில், ஏன் சேவிங்ஸ் பண்ணல, ஏன் வீடியோஸ் ப்ராப்பராக இல்லை, அதெல்லாமே ஆக்சுவல் ரீசன் என்னென்னு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு இது தாங்க என்னோடய சேவிங்ஸு. இந்த வருஷமும் ஓரளவுக்கு சேர்த்து வச்சுட்டேன்னு ஹாப்பினஸ் இருக்குது. இந்த வருஷத்துக்குள்ளே 1 இல்லை 2 சேவிங்ஸ் சேர்த்து வச்ச உண்டியலை வந்து ஓப்பன் பண்ணியும் பார்த்துடலாம் இந்த வருஷம். இது வந்துட்டு 700 100 நோட்டும் 50 செலவுக்கு எடுத்து வச்சுட்டேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.